எங்களுக்குள்ள வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரபல யூடியூபரும் பிக் பாஸ் பிரபலமுமான ஜிபி முத்து திருச்செந்தூர் அருகே உள்ள உடன்குடி பெருமாள்புரம் பகுதியில் வசித்து வருகிறார். பெருமாள்புரம் பகுதியில் இவருக்கு சொந்தமான இடம் இருக்கும் நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெருமாள்புரத்தில் கீழத்தெரு என்ற தெருவை காணவில்லை என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். அந்த தெருவை கண்டுபிடித்து தருமாறும் அவர் பேட்டி கொடுத்ததும் வைரலானது. இதற்கிடையில் ஊர் மக்களையும் ஊர் கோயில் குறித்தும் ஜிபி முத்து அவதூறாக பேசியதாக கூறிய பொதுமக்கள் ஒன்று கூடி ஜிபி முத்துவின் வீட்டை முற்றுகையிட முயன்றனர். இதில் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அப்பகுதியில் கூடிய 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரத்தில் தலையிட்ட குலசேகரன்பட்டினம் போலீசார் இந்த பிரச்சனையை வருவாய்த்துறை அதிகாரிகளை வைத்து பேசி தீர்த்து கொள்ளுமாறு கூறினர். இதனைத் தொடர்ந்து பிரச்சினை சம்பந்தமான சமாதான கூட்டம் திருச்செந்தூர் வட்டாட்சியர் பாலசுந்தரம் தலைமையில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் ஜிபி முத்து உள்பட இரு தரப்பினரும் பங்கேற்ற நிலையில் தனது வீட்டிற்கு செல்லும் பாதையை பெற்றுத்தர வேண்டும் என்று ஜிபி முத்து கோரிக்கை வைத்தார். இதை விசாரித்த அதிகாரிகள் ஜிபி முத்துவின் வீட்டிற்கு செல்லும் பாதையை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்றும் அந்த பகுதியில் உள்ள அரசு புறம்போக்கு நத்தும் இடத்தை ஆக்கிரமிப்பு செய்வதோ கட்டுமானங்கள் ஏற்படுத்துவதோ கூடாது என்றும் தெரிவித்தனர். மேலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாத வகையில் கோயிலை கட்டிக் கொள்ளலாம். இரு தரப்பினர் இடையேயும் இனி வரும் காலங்களில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை வரக்கூடாது. மீறி வந்தால் அரசு விதிகளின்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தனர். சமாதான பேச்சுவார்த்தையில் அதிகாரிகள் கூறியதை ஏற்றுக்கொண்ட இரு தரப்பினரும் சமாதானத்தை எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டனர். இதனால் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை இன்றோடு முடிவுக்கு வந்துள்ளது. இன்னைக்கு சமாதானம் பேசி பேசணும். இன்னைக்கு எங்க ஊர்ல கோயில் பிரச்சனை அதிகமா இருந்துச்சு. அதுல கோயில் தாசில்தார் முன்னிலையில் கூப்பிட்டு சமாதானம் பேசி பேசினாங்க. அதுல எது அவங்களும் வந்தாங்க, நாங்களும் போனோம். போய் எனக்கு பாதங்கு என் தெருவுங்கிற சொன்னேன். அந்த பாதை தெருவுலாம் இல்லை, அப்படிதான் இருக்கும். இல்லை எந்த விதமான ஆக்கிரமிப்பும் வராது. உங்களுக்கு பஞ்சாயத்து ஈஓ கூப்பிட்டு அது என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. கேட்டு எல்லாமே அவருக்கு அந்த பாதையை சரி பண்ணி கொடுத்துருங்க. அதில் ரோடு அமைச்சு சாலை அமைச்சு கொடுத்துருங்க. மின் விளக்குகளுக்கு என்னெல்லாம் அமைச்சு கொடுத்துருங்க. அது போக கோயில் இப்போ என்ன அளவில் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கணும். எந்த அளவும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பேசி முடிவு பண்ணிட்டாங்க. அதே மாதிரி கோயில் திருப்பணி அது நல்லபடியாக நடக்கும். அது போக முன்ன தசலாப்பறை இருந்துச்சு. தசலாப்பறையில் ஒரு திண்டு இருந்துச்சு. அந்த திண்டையை அகட்டி தந்துடுவேன். எந்த விதமான இது இருக்காது. உங்களுக்கு எந்த பாதை எவ்வளோ இருக்கோ அந்த இதில் எந்த இடைஞ்சல் வந்தாலும் மறுபடியும் நீங்கள் எங்கள் தாசில்தார் ஆஃபீஸுக்கு வந்தோ எங்கள் பிஓ ஆஃபீஸுக்கோ எங்கள் பஞ்சாயத்துக்கோ வந்தோ நீங்கள் மனு கொடுத்து இது பண்ணுங்கள். நாங்கள் அதை நாங்கள் தீர்மானம் பண்ணி நாங்கள் அவங்க பேசி விட்டுறோன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. எங்களுக்குள்ளே நான் சமாதானம் பேசி நீங்கள் முடிவு பண்ணியாச்சு. தாசில்தார் எங்களை 2 வரையும் வர சொல்லியிருந்தாங்க. சமாதான கூட்டத்துக்கு வந்திருந்தோம். அவங்களும் வந்திருந்தாங்க, நாங்களும் வந்திருந்தோம். 2 வரைக்கும் பேசி சமாதானமாக முடித்தாங்க. சமாதானம் முடிச்சுக்கிட்டோம். கோயிலை அதே இடத்துல கட்டுங்க, அதுக்கு மேலே விரிவாக்கம் பண்ணாதீங்க. அதே இடத்துல கோயில் வரும். அது பழைய கோயிலை அதே அஸ்தவரெலாம் கட்டுறோம். இனிமேல் எந்த விரிவாக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டோம். அவங்களுக்கும் பாதைக்கு எந்த இடையூறு இல்லாமல் செய்யுங்கன்னாங்க. அவங்களும் பாதைக்கு எந்த இடையூறு செய்ய மாட்டோம். இதுக்கு முன்னக்கூட்டியும் செய்யலை, இனிமேல் செய்ய மாட்டேன்ட்டோம். எங்களுக்குள்ள உடன்படிக்கை ஏற்பட்டுட்டு இந்த சமாதானம் முடிச்சுக்கிட்டோம். வேற எந்த பிரச்சனையும் இல்லை. கோயில் திருப்பணி இனி நடைபெற்றுட்டு இருக்கோம். அது கும்பாபிஷேகம்லாம் நல்லபடியாக நடக்கும். எல்லாத்துக்கும் நாங்கள் கலந்து கொள்றோம்னு சொல்லியிருக்காங்க. கும்பாபிஷேகம் இனி நடக்கும். கோயில் திருப்பணி முடிஞ்சு கும்பாபிஷேகம் நடக்கும். கோயில் அளவு அதே இடத்துல இதுக்கு முன்னக்கூட்டி பழைய கோயில் எப்படி இருந்தோ அதே இதில் கட்டிடுங்க. எந்த விரிவாக்கம் பண்ணாங்க. நாங்கள் விரிவாக்கம் பண்ணலை, அதே இடத்துல கட்டிட்டு இருக்கோம். கோயில் கொஞ்சம் வசந்திருக்கு அப்படின்னாங்க. அந்த படிக்கட்டு இவ்வளோ தான் போடணும்னு சொன்னாங்க. அதையும் நாங்கள் சரின்னு சொல்லிக்கிட்டோம். இவ்வளோ படிக்கட்டு போடணும், இதுக்கு மேலே விரிவாக்கம் பண்ணாங்க. எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு அந்த மாதிரி படிக்கட்டு அமைச்சுக்கிட்டுறோம், அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டோம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு அவங்களும் ஒத்துக்கிட்டு எங்களுக்குள்ள சமாதானமாக முடிச்சுக்கிட்டோம். திருப்திகரமாக இருக்குது. அது முடிச்சாச்சு. ஏன்னா இனிமேல் எந்த விதமான இதுவும் வராது. இடைஞ்சல் வந்தாச்சுன்னா நான் உங்களுக்கு நானே முன்ன நின்று எல்லாம் செஞ்சாரன்னு சொல்லி ஈஓ, தாசில்தார், நம்ம கோட்டாட்சியர், அதுக்கப்புறம் நம்ம குலசேகரப்பட்டினம் காவல்துறை, டிஎஸ்பி எல்லாருமே பேச்சுவார்த்தை சொல்லுங்க, நாங்கள் 2 செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. எதனால எங்கிட்ட சொல்லுங்கன்னு அவங்களையும் சொல்லியிருக்காங்க, எங்கள்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. இதனால் நாங்கள் பேசி தீர்த்துக்கிடுவோம். எங்களுக்குள்ள வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. சமாதானம் முடிச்சுக்கிட்டோம்.